ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை கௌதேத்தே சண்டே, மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. இந்நாட்களில் நாம் அடிக்கடி கேட்கின்ற ஒரு வாக்கியம் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் என்று. ஏன் ஒவ்வொரு விழாவின் போது கூட ஹாப்பி ஃபீஸ்ட், திருவிழா நல்வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துகிறோம். பிறந்த நாளின் போது ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துகிறோம். ஏன் சில்வர் ஜூபிலி, கோல்டன் ஜூபிலி என்று வெள்ளி விழா, பொன் விழா நாட்களிலெல்லாம் கூட ஹாப்பி ஜூபிலி என்று வாழ்த்துகின்றோம். எல்லாருமே ஹாப்பியாக இருக்க வேண்டும், சந்தோஷம் உள்ளத்தில், இல்லத்தில், சமூகத்தில் பொங்கி வழிய வேண்டும் என்றுதான் ஆசிக்கின்றோம். நெடுநாள் கழித்து திருமணம் நடக்கின்ற போது, அப்பாடா நல்ல வரன் கிட்டியதே, நல்ல பெண் கிடைத்தாரே என்று மகிழ்ச்சி அடைகின்றார்கள். புதிய வீடு கட்டி முடிக்கும் போது, புதிய வாகனத்தை வாங்கும்போது, தேர்வில் வெற்றி பெறும்போது, வேலை கிடைக்கும் போது, வியாபாரத்தில் லாபம் கிட்டும் போது, மகிழ்ச்சியை தேடித்தான் நாம் எல்லாரும் பயணம் செய்கின்றோம். படுத்த படுக்கையாயிருப்பவர்கள் மீண்டும் நோய் நீங்கி நல்ல உடல் நலத்தோடு தங்கள் பணியை நிறைவேற்றுகின்ற போது, கடன் தொல்லை நீங்கி போதுமான வருவாய் கிட்டும் போது, பிள்ளை பேருக்காக காத்திருந்து அழகான குழந்தையை பெற்றெடுக்கும் போது, சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமையாக அனைவரும் வாழும்போது மகிழ்ச்சி நிலவுகின்றது. இத்தகைய மகிழ்ச்சிக்காகத்தான் பிரியமானவர்களே நாம் எல்லாரும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரின் அருளால் இத்திருப்பலிலே பங்கெடுக்கின்ற நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் என்று நானும் ஆசிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன், அதற்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். நாம் மகிழ்ச்சியாயிருப்பது ஒரு பக்கம், நம்மை சார்ந்தவர்களின் மகிழ்ச்சிக்காகவும் நாம் பாடுபட வேண்டும். இன்றைக்கு நம் ஆண்டவருடைய பணி இன்றைய முதல் வாசகத்தில் மிக அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. அவருடைய பணி உண்மையாகவே எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்ற பணி. ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார். எதற்காக? ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி வழங்குவதற்காக, உள்ளம் உடைந்தோருக்கு குணமளிப்பதற்காக, சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிப்பதற்காக, கட்டுண்டோருக்கு விடிவு தருவதற்காக. இன்னொரு பக்கம் எல்லாருக்கும் அருள் தருகின்ற ஆண்டினை அறிவிக்க, அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்க, அவ்வாறே எல்லாவற்றை விட முக்கியமாக அழுவோருக்கு ஆறுதல் அளிக்க. இதுதான் ஆண்டவருடைய பணி, ஆண்டவரில் நம்பிக்கை கொள்பவர்களின் பணி, திருமுழுக்கு பெற்றவர்களின் பணி. நற்செய்தி, குணம், விடுதலை, விடிவு, ஆறுதல். மனித மாண்பை மதிக்கும் மாபரனை நாமும் பின்பற்றுவது, தன்னுரிமை அளிக்கும் தயாபரனை ஒருபோதும் மறவாதிருந்து அவருடைய பணியை தொடர்ந்து செய்வது. நம் ஆண்டவரை போல ஒரு நல்ல வாழ்வை, மகிழ்ச்சியான வாழ்வை, சந்தோஷம் பொங்குகின்ற வாழ்வை நம்முடைய குடும்பத்திலே, சமூகத்திலே, நம்முடைய விடுதலை செயல்களால், நம்முடைய பிறரன்பு செயல்களால், ஆறுதல் அளிக்கும் செயல்களால் நாம் ஒவ்வொருவரும் உருவாக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னொரு பக்கம், இன்றைக்கு திருமுழுக்கு யோவானை பற்றி நற்செய்தியிலே நமக்கு விளக்கப்பட்டுள்ளது.
அவருடைய மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று நினைத்து பாருங்கள். அவருடைய மகிழ்ச்சியின் அடிப்படை ஆண்டவருக்கு அவர் சான்று பகிர்ந்ததால். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 7 நாம் வாசிக்கின்றோம், அவர் சான்று பகருமாறு வந்தார், அனைவரும் தம் வழியாக நம்புமாறு ஒளியை குறித்து அவர் சான்று பகர்ந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. யாரெல்லாம் ஆண்டவருக்கு சான்று பகர்கிறார்களோ, பகருமாறு வாழ்கின்றார்களோ, அவர்களெல்லாம் மகிழ்ச்சியாயிருப்பார்கள் என்பதையும் இன்றைக்கு நாம் மறந்துவிடக்கூடாது. யோவானின் சாட்சியம் ஒரு விதத்தில் எதிர்மறை சாட்சியம் என்று நாம் சொல்ல வேண்டும். அவர் கூறுவதை பாருங்கள், நான் ஒளி அல்ல என்று தன்னையே மறுத்து கொள்கிறார். ஆண்டவரை முன்னிலைப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, முதலாளி நாம் அல்ல, மீட்பர் நாம் அல்ல. எதிர்காலத்தை நாம் நிர்ணயிக்க முடியாது. நமக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டால் நமக்கு வேதனைதான் மிஞ்சும். ஆண்டவருக்கு உரிய இடம் இருந்தால்தான் நமக்கு அவருடைய கொடைகள் கிட்டும், நாம் மீட்கப்படுவோம். நம்மையே வெறுமையாக்கினால்தான் கிறிஸ்து பிறப்பார். ஆண்டவருக்கு இளம் அளித்தால்தான் உண்மையாகவே அது கிறிஸ்மஸ் என்பதை மறந்துவிடக்கூடாது. யோவானிடம் இந்த தாட்சி இருந்தது. அதை தெள்ளத் தெளிவாக எண்பிக்கிறார். இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் 1 முதல் 19 முதல் 28 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்டோம். பாருங்கள், குருக்கள் லேவியர்கள் அவரிடம் அனுப்பப்படுகிறார்கள். நீர் யார் என்று அவரை கேட்கிறார்கள். அவருடைய பதில், நான் மெசியா அல்ல. நீர் எலியாவா என்று கேட்கிறார்கள். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகின்றது, எலியாவின் மனநிலையை அவர் பெறுவார் என்று. ஆனால் நான் எலியா அல்ல என்கின்றார் திருமுழுக்கு யோவான். நீர் இறைவாக்கினரா என்று தொடர்ந்து கேட்கிறார்கள். இல்லை என்று பதில் சொல்கிறார். நாங்கள் எங்களை அனுப்பியவர்களுக்கு மறுமொழி சொல்ல வேண்டுமே. நீர் யார் என்று மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கேட்கின்ற போது அவர் தாட்சியோடு சொல்வது, பாலை நிலத்தில் ஒலிக்கும் குரல்தான் நான். ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று மீண்டும் ஒரு கேள்வி. நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். ஆனால் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே இருக்கிறார். அவர் மிக பெரியவர். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று கூறுகிறார். யோவான் 1:33 நாம் வாசிக்கிறோம், அந்த அறியாத ஒருவர்தான், அந்த மிக பெரியவர்தான் தூய ஆவியால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று யோவான் தொடர்ந்து சொல்கிறார். பிரியமானவர்களே, திருமுழுக்கு யோவானை போல நம்மையே வெறுமையாக்கினால், திமிர் பிடித்து அலையாமல் இருந்தால், ஆண்டவர் முன் நம்மையே தாழ்த்தி கொண்டால், அப்போதுதான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதையும் இந்த நாளில் நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு பவுலடியார் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள 3 விதமான மனநிலைகளை, செயல்பாடுகளை நம் கண்முன்னே வைக்கின்றார். எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்கின்றார். இடைவிடாது ஜெபியுங்கள் என்கின்றார். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று வலியுறுத்துகின்றார். இதுதான் கடவுளின் திருவுள்ளம் என்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். எப்போது மகிழ்ச்சி. எம்மானுவேல், ஆண்டவர் நம்மோடு, ஆண்டவர் நம்மோடு இருந்தால், அதை உணர்ந்தால் நாம் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருப்போம். நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணம் நிறைய உள்ளது. இதுநாள் வரை ஆண்டவரிடமிருந்து நிறைய பெற்றுக்கொண்டோம். நம்முடைய உயிர், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய உருவாக்கம் அனைத்தும் ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். இன்னும் நாம் ஆண்டவரிடமிருந்து நிறைய பெற்றுக்கொள்வோம். அந்த எதிர்நோக்கோடு தான் நாம் வாழ்கிறோம். விண்ணகம் நமக்காக காத்திருக்கிறது. நம்முடைய மகிழ்ச்சிக்கு துணை செய்வது இடைவிடாத ஜெபம். ஆண்டவரை நோக்கி எப்போதும் நாம் வேண்டுதல் செய்தால்
நம்முடைய தேவைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் என்பதை மறந்துவிட வேண்டாம். இன்னொரு பக்கம் எப்போதும் நன்றி கூறுவோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நம்மை இதுநாள் வரை வளர்த்தவர்களுக்கு நன்றி கூறுவோம். நம்மை உருவாக்கியவர்களுக்கு நன்றி கூறுவோம். நமக்கு பல்வேறு தியாகங்களை செய்தவர்களுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் தாராளமானவர். அவருக்கு நன்றி கூறினால், அடுத்தவர்களுக்கு நன்றி கூறினால் நம்முடைய மகிழ்ச்சி நம்மை விட்டு அகலாது. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் என்று இன்னும் சில நாட்களில் சொல்லப் போகிறோம். எல்லாரும் மகிழ்ச்சியாயிருப்போம். திருமுழுக்கு யோவானின் மனநிலையை பெற்றுக்கொள்வோம். இடைவிடாது ஜெபிப்போம். எல்லா நேரத்திலும் நன்றி கூறுவோம். மகிழ்ச்சியால் நம் உள்ளமும், நம் குடும்பங்களும், நம்முடைய சமூகமும், ஏன் உலகம் முழுவதும் நிறையட்டும். ஆமென்.